Example 8.1 find the range and the coefficient of the range of the following data அப்படின்னு கொடுத்து 25, 67, 48, 53, 18, 39 and 44 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், டு ரைட் as an ascending order. கொடுத்துருக்கிறது ascending order அப்படின்னு சொன்னால் ஸ்மால் நம்பர் டு பிக்கர் நம்பர் இல்லைங்களா. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா 18. அதை நம்ம அதிலேருந்து அப்படியே ஹையஸ்ட் வேல்யூக்கு லார்ஜஸ்ட் வேல்யூக்கு வரும். அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது 18 இல்லைங்களா. அப்போ ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் இல்லைங்களா. அப்போ எல்லுன்னு சொல்லும்போது லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளவு 67. அப்போ 67லேருந்து மைனஸ் இந்த 18 நம்ம லெஸ் பண்ணோம்னா ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு 49 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு என்னது கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச். அடுத்தது என்ன கேட்குறோம், இப்போ ரேஞ்சு கண்டுபிடிச்சாச்சு. கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம பார்க்குறோம். அப்போது ரேஞ்சுக்கு வந்து எல் எவ்வளவு 67 மைனஸ் 18, அடுத்தது 67 ப்ளஸ் 18. அப்போ கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வருது 49 இல்லைங்களா. 67லேருந்து 18 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 49 கிடைக்குது. அதை எழுதிடுறோம். 67 ப்ளஸ் 18 போகும்போது 85 கிடைக்குது. இதை இதில் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.576 ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு என்னது அவங்க கேட்டிருக்கிற ரேஞ்ச் அண்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் த கிவன் டேட்டா. புரியுது இல்லைங்களா. புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 வாட்டி வீடியோவை போட்டு பாருங்கள். எப்பயுமே எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சம்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருக்கிற சம்ஸை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரேஞ்சோ இல்லை கோஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்சோ எது வேணாலும் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும். புரியுதுங்களா. ஸ்மாலஸ்ட் வேல்யூ டு த லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அதில் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னா அது ரேஞ்சு. அதோடு சேர்த்து நம்ம என்ன செய்யணும், ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ் லோயஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம்னா அதுதான் ரேஞ்சு டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. இப்படி நீங்கள் ஃபார்முலாவை அழகாக புரிஞ்சுக்கிட்டு வேல்யூவை கரெக்டாக எடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.